சில இடங்களில் செய்பவரை பொறுத்தும் அவருடைய எண்ணங்களை பொறுத்தும் அவருடைய சூழலை பொறுத்தும் தண்டனைகள் அதிகமாக என்ன செய்யும் இருக்கும். படித்தவர்களுக்கு, மார்க்கத்தை புரிந்தவர்களுக்கு, விளங்கியவர்களுக்கு அல்லாஹ் தண்டனை அவசரப்படுத்துவான். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அவசரப்படுத்துவான். அறியாமல் விளங்காமல் நிறைய செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லாஹ் தஆலா தண்டனை என்ன செய்வான்? லேசாக்குவான் அல்லது என்னது லேட் ஆக்குவான். இப்படி நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நாம் உள்நோக்கினோம் என்று சொன்னால், இப்லீஸ் அல்லாஹு தஆலா அவருடைய அஜாபி, நான் படைக்கப்பட்ட அந்த அதாவது அந்த அந்த மூலப்பொருளை நினைச்சு இப்லீஸ் என்ன செய்கிறான்? பெருமை அடிக்கிறான். அல்லாஹு தஆலா அதிலிருந்து என்ன செய்கிறான்? வெளியேற்றத்தை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிக பிரதானமான ஒரு பகுதி ஆரம்பமாக நாங்கள் மிக ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உஜுப். உஜுப் என்றது என்னன்னா பெருமை, அதுக்கு அடுத்ததாக தற்பெருமை. தற்பெருமை அடிக்கிறது கூட நிறைய வாயால் வெளிப்படும் அந்த பெருமை உணர்வுகள். உஜுப் என்றது ஒரு சுய திருப்தி, அது மௌனமானது. யக்துலு சாஹிபஹு, அது இருக்கக்கூடியவரை அதே கொன்று, அது இருக்கக்கூடியவரை அதே அழிச்சு சாகடிச்சிடும். ஏன்னா அவருக்கே தெரியாது. ஆனால் அவரை அது என்ன செய்யும்? ஒரு பெருமிதமான இடத்துல வச்சிருக்கும். அட்வைஸ் ஏறாது. உபதேசம் பண்ணி பாருங்க, எடுபடாது. உபதேசம் பண்ணி பாருங்க, எடுபடாது. நல்லவர்களுடைய அந்த உபதேசங்கள் மனதுக்குள்ள போய் பதியாது. எதுவுமே நடக்காது. ஏண்டா அது உள்ளத்தில் ஏறிக்கும். தற்பெருமை சில பொழுது விளங்கும், பெருமை சில பொழுது விளங்கும், அஜாப் விளங்காது.